இது பூனே எக்ஸ்பிரஸ். இது தினமும் கன்னியாகுமரியிலேருந்து காலைல 8:40க்கு புறப்படும். புறப்பட்டு நாகூர் ஜங்ஷனுக்கு 9 மணிக்கு வருது. நாங்கள் இந்த நாகூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயினில் கேரளாவிலேருந்து எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வரை போனோம். இந்த நாகூர் ஜங்ஷனுக்கு வந்தவரை ஒரு 9:05க்கெல்லாம் இந்த ட்ரெயின் புறப்பட்டுருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து எரணியல், அதுக்கு அடுத்தது குளித்துறை. இது ரெண்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்கள். அடுத்து வரதெல்லாம் கேரளாவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்கள். முதல்ல பாரசாலை வருது, அடுத்து நெய்யாற்றங்கரை. இதிலெல்லாம் ஒவ்வொரு சில ஆட்கள் ஏறுது இறங்குது. அடுத்தது வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல். இது முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். இதில் நிறைய ஆட்கள் இறங்குது, நிறைய ஆட்கள் ஏறுது. அதுக்கடுத்து சிராயின் கீழ், அதுக்கடுத்து கடக்காவூர். இதெல்லாம் சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்கள். அடுத்து வர்க்கலை சிவகிரி, அதுக்கடுத்து பரவூர். இதுகளையும் இப்படி தான் கொஞ்சம் ஆட்கள் இறங்குது ஏறுது. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் கொல்லம் ஜங்ஷன். இதெல்லாம் நிறைய ஆட்கள் இறங்குது ஏறுது. அதுக்கடுத்தது கருநாகப்பள்ளி, இதுவும் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து காயாங்குளம் ஜங்ஷன், இதுவும் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். இதில் நிறைய ஆட்கள் இறங்குது ஏறுது. அதுக்கடுத்து மாவேலிக்கரா, செங்கானூர். அதுக்கடுத்து திருவள்ளாலையும் நிறைய ஆட்கள் ஏறுது இறங்குது. அதுக்கடுத்த ரயில்வே ஸ்டேஷன் சங்கனாச்சேரி. அதுக்கடுத்த முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் கோட்டயம். இந்த கோட்டயத்தில் வந்து நிறைய ஆட்கள் இறங்குது ஏறுது. இதுலேருந்து அதுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் தான் எர்ணாகுளம் டவுன். இந்த கோட்டயத்துலேருந்து எர்ணாகுளம் டவுன் போகிறது 1 மணிக்கு ஆகுது. எர்ணாகுளம் டவுனுக்கு அடுத்தது ஆல்வா ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து இந்த எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம். சாயங்காலம் வந்து ஒரு 3:30க்கெல்லாம் கொண்டு விட்டுட்டோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நின்று ஆஃப் பண்ணிடுவோம். Rosie. Rosie. Right? There you go.